விஜய் அவருடைய முதல்வர் பதவி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு கிடைக்குமா, இல்ல தமிழகத்துல தொங்கு சட்டசபை தான் அமையுமா, ஆளுநர் ஆட்சி 6 மாதம் கழித்துதான் ரீஎலெக்ஷன் நடக்குமா? வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் அவருக்கு இந்த தேர்தல்ல தனி பெரும்பான்மையோட 108 இடங்கள் ஜெயிச்சிருந்தாலுமே அவர்னால இன்னுமே முதல்வர் பதவியில, அதுவும் முதல்வர் இருக்கையில அமர முடியல அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை ரசிகர்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் கொடுத்திருக்கு. என்னதான் தனி பெரும்பான்மையோட விஜய் அவரை வெற்றி பெற வச்சிருந்தாலுமே விஜய் அவரு இன்னுமே முதலமைச்சர் ஆகிறதுக்கான எந்த ஒரு அவசரமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆரம்பத்திலேயே ஆளுநர் கிட்ட பேசி விஜய் அவரை நினைச்சிருந்தா நிச்சயமா இந்த இடத்துல உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவருடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யவே இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. காங்கிரஸ்க்கு விஜய் அவரு ஆரம்பத்தில இருந்தே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினதாலையும் இவர் ஜெயிச்சதும் அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையும் விஜய் அவருக்கு ஆதரவா உடனே இங்க களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா மற்ற கட்சிகள் கிட்ட விஜய் அவர் எதுவுமே பேசவே இல்லை, நேர்ல சந்திச்சு பேசவே இல்லை. அதே போல வாட்ஸ்அப்ல கடிதம் அனுப்புனாரு. அது மட்டும் இல்லாம பிரச்சார சமயத்துல எங்களை எதிர்த்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க. எந்த மனப்பான்மையோட நாங்க அவர் கூட கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர் கூட ஆட்சி அமைக்க 3 கட்சிகளும் சம்மதம் சொல்லுமாங்கிற எதிர்பார்ப்புல ஒவ்வொருத்தரும் இப்ப பரபரப்பான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்னால இந்த முறை முதல்வர் பதவியில அமர முடியலனாலும் நிச்சயமா ரீஎலெக்ஷன் வச்சு அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. ஆனாலும் அவர் இந்த ஒரு முறை கொடுக்கிற அழுத்தத்தை தாங்க முடியாம, யாரையும் எதிர்த்து பேச முடியாம இந்த ஒரு விஷயத்துல இருந்து பின்வாங்கினாரு அப்படின்னா அடுத்தது மக்களுக்காக அவர் என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. இப்பவும் திமுகன்னு திமுகவை பத்தியே பேசுறீங்களே தவிர உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யாரோ அவங்கள பத்தி ஏன் பேச மாட்டேறீங்க? ஒவ்வொரு அரசியல்வாதி கிட்டையும் நீங்க மரியாதையோட நடந்துகிட்டா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வேறு கட்சி யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இந்நேரம் அரசியல் என்னவா இருந்திருந்தாலும் அவங்களால முதலமைச்சர் பதவியை எடுத்திருக்க முடியும், முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. விஜய் அவருக்கு அனுபவம் இல்லாதனால இதுல தடுமாடுறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சராக விஜய் அவருக்கு வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் முதலமைச்சராக முடியாம அவர் போராடிக்கிட்டு இருக்கிறது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஆட்சியில அவர்னால அமர முடியுமா, இல்ல தொங்கு சட்டசபை வருமா? அப்படி தொங்கு சட்டசபை வந்தாலும் 6 மாதம் ஆளுநர் ஆட்சி, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்கன்னு சொல்றாங்க. 6 மாதங்கிறது உடனே ரீஎலெக்ஷன் வராது, இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த நிலையில தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் பெரிய அளவுல போராட்டம் நடத்த போறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட செய்திகள் வர்றது ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்னதான் நடக்க போகுது, அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விஜய் அவர் சொன்ன மாதிரியே முதலமைச்சராகி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கறதா மக்களோட ஆசையாவும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசையும் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டோட மாற்றம் வேணும் தான் விஜய் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர் இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மாற்றி காமிக்க போறாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவரோட ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத மக்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அந்த வகையில இருக்க கட்சிகள் அவர் கூட கூட்டணி அமைச்சு விஜய் அவர் இன்று முதல்வரா பதவி ஏற்பாரா, இல்ல கூட்டணி எதுவுமே இல்லாம தொங்கு சட்டசபை அமையுமா, ரீஎலெக்ஷன் வருமா அப்படிங்கிற பல கேள்விகள்ல மக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்காங்க. அரசியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பரபரப்பான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல் பற்றி உங்களோட கருத்து என்ன? யார் எந்த முடிவு எடுத்தா சரியா இருக்கும்? விஜய் அவருக்கு ஆதரவா நீங்க சொல்ல வர விஷயங்கள் என்ன? இந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இனிமேது போல சரியான அரசியல் தகவல்களையோ சினிமா தகவலையோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.